எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் மிட்சுகா மலை உச்சியில இருந்து கீழே விழுந்துட்டு இருக்காங்க. நான் சாகக்கூடாதுன்னு சொல்லி கத்துறாங்க. அப்படியே அவங்க கண்ணை மூடி திறந்தா வேற எங்கேயோ ஒரு பசுமையான இடத்துல இருக்காங்க. அவங்களும் எந்திரிச்சிட்டு என்னோட உடம்புல பெருசா காயம் ஏற்படல. பட் ஆனா அந்த மலையில இருந்து நான் கீழே விழுந்ததுக்கு என்னோட கை கால்லாம் உடஞ்சி நேரத்துக்கு நான் இறந்து போயிருக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்ததுல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மலையோட உச்சில இருந்து விளையாடும் போது தள்ளி விட்டது ஞாபகம் வருது. என்னதான் நம்ம ஹீரோயின் சாகாம இந்த இடத்துக்கு வந்திருந்தாலுமே இந்த இடம் என்னன்னு தெரியல, இது சுத்தி காடா இருக்கு, நான் இப்ப எங்க இருக்கேனே தெரியல, இது மனுஷங்க உலகமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல என்னோட அண்ணன் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு யோசிச்சு பாக்குறாங்க. ஆமா சரிதான், அவனோட ஸ்டைல சொல்ல போனா நான் ரீஇன்கார்னேஷன் ஆகி வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு வந்துட்டேனா அப்படின்னு யோசிச்சு பாக்குறாங்க நம்ம ஹீரோயின். சரி எது எப்படியோ நம்ம இப்ப போய் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு தேடணும், அதோட மனுஷங்க எங்கேயாவது இருக்காங்களான்னு பாக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் 3 நாளா டிராவல் பண்ணி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா காட்டுல கலவுட் அப்படிங்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ செடிங்களை கலெக்ட் பண்றதுக்காக வந்திருக்கா. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் இந்த பொண்ணை பார்த்தோன்னே ஒரு வழியா மனுஷங்களை பார்த்துட்டேன்னு சொல்லி மயங்கி விழுந்துடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினை அந்த கலவுட்டுங்கிற பொண்ணு அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கா. நம்ம ஹீரோயினை எந்திரிச்சிட்டு ஏதோ பேசுறா, பட் எதுவுமே புரியல. நம்ம ஹீரோயின் பேசுறது அவளுக்கு புரியல, அவ பேசுறது நம்ம ஹீரோயினுக்கு புரியல. இருந்தாலுமே அவங்க நம்ம ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுத்து அங்க தங்குறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்றாங்க. அண்ட் நம்மளோட ஹீரோயினோட காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிருது. நம்ம ஹீரோயினும் கலவுட் கிட்ட இங்க பாரு, என்னோட பேரு மிட்சுஹா, மீ இட்சுஹா அப்படின்னு அவளோட பேரை கொஞ்சம் கொஞ்சமா சொல்றான். அதுக்கு கலவுட்டும் மிட்சுஹாவா அப்படின்னு சொல்லி கெட்டி பிடிக்கிறா. அவ கெட்டி பிடிக்கிற பிடியில நம்ம ஹீரோயினோட எலும்புலாம் உடையிற மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு டைட்டா பிடிக்கிறா. அப்புறம் அப்படியே நைட் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோன்னா கலவுட்டோட அப்பா வந்து கலவுட்டுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். நம்ம ஹீரோயினை பார்த்து கலவுட்டோட அப்பா, என்கிட்ட எல்லாத்தையும் கலவுட் சொல்லிட்டா, நீ காட்டுல தனியா மாட்டியிருந்த எல்லா விஷயம் எனக்கு தெரியும், சோ இது உன்னோட வீடா நினைச்சு உன்னோட காயம் சரியாகிற வரை இங்கே இரு அப்படின்னு கலவுட்டோட அப்பா சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் இவங்க உண்மையிலேயே ரொம்ப அழகான அன்பான ஃபேமிலியா இருக்காங்கன்னு நம்ம ஹீரோயின் மனசுல நினைச்சிட்டே தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினும் தூங்கி எந்திக்கிறாங்க. இப்போ அவங்களோட உடம்பு நல்லாவே சரியாயிருச்சு. ஸோ அவங்களும் வந்து ரெஸ்ட் ரூம் போறதுக்காக அங்க டாய்லெட் தேடுறாங்க. அப்புறம் தான் ஒரு டாய்லெட்டுக்குள்ள போயிட்டு வராங்க. அந்த இடம் ரொம்பவே வந்து ஒரு பழங்கால இடம்னால டாய்லெட்லாம் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு வந்துடுறாங்க. முதல்ல ஒரு 10,000 yen கொடுத்து இந்த டாய்லெட்டை ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்றான். அப்போ கலவுட் அந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க வெளியே வரக்கூடாதுன்னு சொல்றா. நம்ம ஹீரோயின் அவளோட ரியாக்ஷனை வச்சு புரிஞ்சுட்டு எனக்கு உடம்பு சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வித்தெல்லாம் பண்ணி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கலவுட்டும் சிரிக்கிறா. நம்ம ஹீரோயினும் கலோட்டை பார்த்தா அவ கையில வந்து ஏதோ ஒரு பேக் மாதிரி இருக்கு. ஒருவேளை இவ வந்து பிளான்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாளோ, சரி நம்மளும் இவளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உன் கூட வரேன் அப்படின்னு 2 பேருமே வந்து காட்டுக்குள்ள போய் பிளான்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. அப்போ திடீர்னு அங்க வித்தியாசமான சத்தம்லாம் கேக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா அங்க ஒரு ஓல்டு ஸ்கூட்டமே வந்திருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அண்ணன் சொன்னது ஞாபகம் வருது. இந்நேரத்துக்கு எங்க அண்ணனா இருந்தா என்ன பண்ணிருப்பான், ஆமா கலோட்டை தான் காப்பாத்திருப்பான், இப்ப நானும் அதை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கலோட்டை வந்து மரத்து மேலே ஏற்றி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் நீ போ, எனக்கு மரம் ஏற தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறையிட்ட இருந்து ஓடுறாங்க. அந்த ஓல்ஸும் நம்ம ஹீரோயினை துரத்துக்கிட்டே வர நம்ம ஹீரோயினும் ஒரு கட்டத்துல தடுக்கி விழுந்துடுறாங்க. இப்ப நான் சாகக்கூடாதுன்னு அப்படின்னு கத்துறாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்கே வந்துடுறா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இப்ப நான் ரீஇன்கார்னேஷன் தான் நான் இருக்கேன், அப்புறம் எப்படி என்னோட வீட்டுக்கு வரேன், மறுபடியும் என்னோட சொந்த ஊருக்கே வந்துட்டேன், இது எப்படி நடந்துச்சு, இது யோசிக்கலாம் இப்ப டைம் இல்ல, கலோட் அங்க ஆபத்துல இருக்கா, எங்க அண்ணா தான் என்ன பண்ணிருப்பா, ஆமா அந்த நிறைய கொள்றதுக்கான எல்லா பொருட்களையும் நான் இப்ப எடுத்துக்கிட்டு போய் ஆகணும் கலோட்டை காப்பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அங்க தேவையான எல்லா பொருளையுமே வந்து எடுக்கிறாங்க. பட் ஆனா அவங்களுக்கு எப்படி மறுபடியும் அந்த வேர்ல்டுக்கு போகணும்னு தெரியல. அப்படியே அவங்களும் யோசிச்சுட்டு இருக்க டக்குன்னு அங்க போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் அங்க நிறைய எல்லாம் வந்து அட்டாக் பண்றாங்க. ஃபைனலா நம்ம ஹீரோயின் எடுத்த கத்தியை வச்சு அந்த ஓல்ஸ் கூட்டத்தோட தலைவனையே நம்ம ஹீரோயின் கண்டதுனமா வெட்டி கொண்டுறாங்க. அதை பார்த்தோன்னா மத்த நெய்யெல்லாம் ஓடி போயிடுச்சு. நம்ம ஹீரோயினோட உடம்பு முழுக்க பயங்கர ரத்தம். அவங்க அங்கேயே மயங்கி கண்ணை மூடுறாங்க. பார்த்தா வேற ஏதோ ஒரு டைமென்ஷன்ல இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க ஒரு குட்டி பூனை மாதிரி வருது. நம்ம ஹீரோயினும் நீ யாரு, நான் எங்க இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பூனையும் என்னோட சக்தி தான் உனக்கு கிடைச்சிருக்கு, கவலைப்படாத நான் பொறுமையா சொல்றேன், நீ இறந்து போகும்போது என்னோட சக்தி உனக்கு கிடைச்சிருக்கு, என்னோட சக்தி என்னன்னா ஒரு வேல்டுல இருந்து இன்னொரு வேல்டுக்கு ஈஸியா போக முடியும் அப்படின்னு சொன்னோம். நம்ம ஹீரோயினும் ஆக்சுவலா இது வந்து சந்தோஷப்படுற விஷயம் தான், எனக்கு இந்த பவர் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அப்ப அந்த பூனையும் நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த வித்தியாசமான வேல்ட்ல சர்வை பண்றதுக்கு உனக்கு தேவையான வரத்தை என்கிட்ட கேளு அப்படின்னு அந்த பூனை கேக்குது. நம்ம ஹீரோயின் என்ன கேட்கன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு அவங்க பேசுற லாங்குவேஜ் ஈஸியா புரியணும்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினுக்கு அந்த வரத்தை கொடுத்துட்டு அந்த பூனை கிளம்பிடுது. நம்ம ஹீரோயினும் பயங்கரமா கத்துறாங்க. ஏய் பூனை ஒரு நிமிஷம் நில்லு, நான் இன்னும் எவ்வளவு நாள் இந்த மாதிரி வேல்டை விட்டு வேல்டு டிராவல் பண்ணிட்டு இருப்பேன், அதை கொஞ்சம் சொல்லிட்டு போ அப்படின்னு கத்துறாங்க. அதுக்குள்ளேயே அந்த பூனை போயிருச்சு. நம்ம ஹீரோயினும் கண்ணை திறந்து பார்த்தா கலோட்டோட வீட்டுல தான் இருக்காங்க. இப்ப நம்ம கலோட் பேசுற எல்லா வார்த்தையுமே நம்ம ஹீரோயினுக்கு புரியுது. அண்ட் ஹீரோயின் பேசுற எல்லா வார்த்தையுமே கலோட்டுக்கு புரியுது. ஆமா இது எப்படி நடக்குதுன்னு கேட்டோன்னே ஆக்சுவலா இப்பதான் என்னோட மெமரி பவர் கிடைச்சிருக்கு, என்னோட லாங்குவேஜ் மறுபடியும் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லி மழுப்புறாங்க.
உடனே கலவுட்டும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவளை மறுபடியும் கட்டிப்பிடிக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு இப்பவும் எலும்பெல்லாம் உடையிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்புறம் கலவுட்டோட அப்பா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஓல்ஸ் எல்லாம் கொன்னதுக்கு கொஞ்சம் கோல்டு கொடுக்குறாங்க. அவங்களும் அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்றீங்க, இது உண்மையிலேயே என்னோடதான் கேட்க, ஆமா நீ தானே அந்த ஓல்ஸை வேட்டையாடின, இது ஆக்சுவலா சொல்ல போனா உன்னோட கோல்டு, நீ சம்பாதிச்சது அப்படின்னு நம்ம கலவுட்டோட அப்பா சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோயினும் இந்த இடத்துல எங்க அண்ணனா இருந்தா என்ன பண்ணிருப்பான், ஆமா அதேதான் பண்ணிருப்பான், நான் இங்க இருந்து சம்பாதிச்ச கோல்டெல்லாம் என்னோட நாட்டுக்கு கொண்டு போய் நான் லைஃப் செட்டில்ட் ஆக போறேன், அதோட நான் வேலை பார்க்குற எந்த அவசியமே இல்லை. சரி அப்ப நான் எத்தனை கோல்டு சம்பாதிக்கணும்னு கால்குலேட் போட்டு பாக்குறாங்க. 80,000 கோல்டு சம்பாதிக்கணும்னு முடிவு பண்றாங்க. ஹீரோயின் கொலட்டை காப்பாத்திருப்பாங்க. அதுக்கு கொலட்டும் நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சு தேங்க்ஸ் சொல்றா. ஏமா தாயி விடுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் கத்துறா. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து வெளியே போறா. வெளியே போனா அவகிட்ட 2 பேர் வந்துட்டு, நீ தானே காட்டுக்குள்ள இருக்க ஓல்ஸ் எல்லாம் கொண்டு அந்த குட்டி பொண்ணை காப்பாத்துற, நீ தானே அந்த வெளிநாட்டுல இருந்து வந்த பொண்ணு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் இதான் எனக்கு கிடைச்ச சான்ஸ், இப்பவே நான் இவங்க கிட்டே எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு அவங்க கூட போயிட்டு இந்த ஊர்ல இருந்து நான் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும், இது ரொம்ப குட்டியான கிராமமா, இங்க இருந்தா உன்னால பணம்லாம் சம்பாதிக்க முடியாது, அதுக்கு பதிலா நீ டவுனுக்கு போ, அங்க இருக்க அரண்மனைக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கொல்லட்டும் நம்ம ஹீரோயின் பேசுறத கேட்டுறா. அவனுங்களும் நம்ம ஹீரோயின் கிட்ட, இந்த மாதிரி நாளைக்கு காலையில இந்த ஊர்ல இருந்து ஒரு வண்டி அரண்மனைக்கு போகும், அந்த வண்டியில நீ போயிடலாம், பட் ஆனா அந்த வண்டியில சின்ன பிள்ளைங்க தனியா போக முடியாது, அதுவும் இல்லாம அவ்வளவு தூரம் நீ வந்து தனியா டிராவல் பண்ணி போக முடியாது, அம்மா உன்னோட அப்பா அம்மா எங்க, நீ சின்ன குழந்தை தானே அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் சின்ன குழந்தைலாம் இல்ல, நான் ஒரு பெரிய பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா விளையாடுற, பாக்குறதுக்கு இத்தனோடு இருந்துட்டு சின்ன குழந்தை மாதிரி இருந்துட்டு பெரிய பொண்ணுன்னு சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும், ஆக்சுவலா எங்க ஊர்ல நான் பெரிய பொண்ணு தான் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சரி ஓகே, நாளைக்கு இங்க இருந்து போற வண்டியில போனோம்னா அரண்மனைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கொல்லட்டும் அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்க போக கூடாதுன்னு கத்துறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொல்லட்டும் ஹீரோயினை கட்டி பிடிச்சு அழுவுறா. இந்த மாதிரி நீங்க என்னை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம கொல்லட்டோட அம்மா வந்துட்டு அவளை போட்டு டிஸ்டர்ப் பண்ணாம இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும், எனக்கும் இங்க இருந்து போக விருப்பம் இல்லை, நீ என்ன நிறைய தடவை காப்பாத்திருக்க, அதோட நான் இங்க உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, பட் நான் இங்க இருந்து போயே ஆகணும், புரிஞ்சுக்கோ, நீனும் அதை சந்தோஷமா புரிஞ்சுக்கவேன்னு நம்புறேன், எனக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம், நீ இங்க என்னை சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்பி வைக்கணும், அப்பதான் நானும் அங்க சந்தோஷமா போவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. நம்ம கொல்லட்டும் சமாதானமாயி சரின்னு சொல்லி சிரிச்சுட்டு நம்ம ஹீரோயினை கெட்டி பிடிக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு வலி உயிர் போகுது, கத்துறா பயங்கரமா. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினும் அந்த வண்டியில கிளம்புவாங்க. நம்ம கொல்லட்டோட ஃபேமிலியும் ஹீரோயினை வழி அனுப்பி வைப்பாங்க. பாய் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புவாங்க. போற வழியில, இந்நேரத்துக்கு எங்க அண்ணனா இருந்தா என்ன பண்ணுவான், ஆமா அரண்மனையில போய் அவங்க எல்லாத்துக்குமே நான் பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களோட உடம்புல ஸ்மெல் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் இப்ப குளிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க டிரைவர்கிட்ட ஒரு ஓரமா நிறுத்திடுங்க, நான் இங்க இருந்து இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த டிரைவரும், இங்க இருந்து நடந்தா ரொம்ப தூரம் போகுமேமா அப்படின்னு கேக்குறாங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவளும் இறங்கிடுறா. அதுக்கப்புறம் அங்க இருந்து டெலிபோர்ட் ஆகி அவளோட வீட்டுக்கு வந்துடுறா. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டா அவ போய் குளிக்கிறா. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர்ல மிலிட்ரி போர்சஸ்க்கு ஆள் செலக்ட் பண்றா. பிகாஸ் நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணு, ஸோ அதனால அந்த அரண்மனையில ஏதாவது விபரீதமா நடந்துச்சுன்னா நம்ம ஹீரோயினால ஃபைட் கூட பண்ண முடியாது. அதனால நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருந்தா நம்ம ஹீரோயினுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர்ல தேடுறா. பட் அவங்க நம்ம ஹீரோயின் இருக்க இடத்த விட்டு ரொம்ப தூரமா இருக்காங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது, இங்க இருந்து அந்த வேர்ல்டுக்கு டெலிபோர்ட் ஆகி அங்க இருந்து அந்த மிலிட்ரி போர்சஸ் இருக்கிற இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகுறாங்க. என்ன இது, டெலிபோர்ட் ஆகும்போது குப்பை தொட்டில வந்து விழுவேன், இதெல்லாம் பார்த்து பண்றது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை திட்டுறா. எது எப்படியோ நான் இங்க வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க செக்யூரிட்டிட்ட பணத்தை கொடுத்து நான் இங்க ஆள் தேட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. பிரின்சஸ் எல்லாம் எப்படி வணக்கம் சொல்லுவாங்களோ அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் வணக்கம் சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு கோல்டு காயினை கொடுத்து எனக்கு செக்யூரிட்டி போர்சஸ் தேவை அப்படின்னு டீல் மேக் பண்றா. அவங்களும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. துப்பாக்கி எப்படி ஷூட் பண்ணணும்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை அந்த ட்ரைனிங் எடுக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு கையில ஒரு துப்பாக்கியை கொடுத்து நம்ம ஹீரோனை ஷூட் பண்ண சொல்றாங்க. நம்ம ஹீரோனோட ஒரு காதுல ஹெட்செட்டை மாட்டிட்டு துப்பாக்கியை கையில கொடுத்து ஷூட் பண்ண சொல்றாங்க. நம்ம ஹீரோனும் ஷூட் பண்றா. அவ தப்பா ஷூட் பண்றா. அடுத்த நாள் வேற ஒரு கன்னை கொடுத்து ஷூட் பண்ண சொல்றாங்க. அதுலயுமே அவ தப்பா ஷூட் பண்றா. அதுக்கப்புறம் இன்னொரு கன்னை கொடுத்து ஷூட் பண்ண சொல்றாங்க. அதுலயுமே அவ தப்பா ஷூட் பண்றா. இந்நேரத்துல எங்க அண்ணனா இருந்தா என்ன பண்ணிருப்பான்னு யோசிக்கிறாங்க. ஆமா, அவன் கரெக்டா ஷூட் பண்ணியிருப்பான், நானும் அதை தான் பண்ணணும். ஏன்னா நான் இப்ப போற இடம் ஒரு வித்தியாசமான இடம். அவங்க என்ன டக்குன்னு அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து டிஃபென்ஸ் பண்றதுக்காகயாவது நான் இந்த டெக்னிக்கை கத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எமோஷனல் ஆகி டக்குன்னு ஒரு ஷூட் பண்றாங்க. கரெக்டா சென்டர் பாயிண்ட்லயே போய் கரெக்டா ஷூட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துட்டு ஆன்லைனா ஏதாச்சும் சேல் பண்ணவா, எங்க அண்ணன் வந்து என்ன பண்ணிருப்பான், ஆமா அவனும் சேல் தான் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவோட ரூமுக்கு போயிட்டு ஒரு முத்து மாலையை எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்துட்டு இல்ல நான் இதை வந்து யூஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா அப்பா அண்ணனோட போட்டோவை பார்த்து சாமி கும்பிடுறா.
அப்ப நம்ம ஹீரோனோட அம்மாவே வந்து ஹீரோனோட தலையில கை வச்சு தடவை கொடுக்குற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்புறா. பக்கத்து வீட்டுக்காரங்க இவ எல்லாத்தையும் கத்துக்கிட்டா போல, இப்போ இவ எல்லாத்தையும் மறந்து நார்மலான லைஃபுக்கு திரும்பிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு ட்ரெஸ் கடையில போயிட்டு எனக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் வேணும், எப்படின்னா நான் ஒரு அரண்மனையில போய் சண்டை போட போறேன், அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி தூள் கிளப்ப போறேன், அந்த மாதிரியான ஒரு ஃபயரான ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அதை கேட்டோன்னே நம்ம கடைக்காரங்களுக்கே ஃபயர் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல, சரின்னு சொல்லி கூஸ் பம்ப்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்களோட வண்டியை வச்சு இந்த டைம் டெலிபோர்ட் ஆகி அங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் காட்டு வாசல்ல பார்த்தோன்னே டக்குன்னு டெலிபோர்ட் ஆகி வீட்டுக்கே வந்துடுறாங்க. நல்லவேளை அவங்கள என்ன பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேற வழியில போறாங்க. அதோட நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு டெலிபோர்ட் ஆகி அவங்களுக்கு தேவையான பொருளையும் எடுத்துட்டு கரெக்டா அரண்மனைக்கு வந்து நின்றுறாங்க. அந்த கடையில ஆர்டர் கொடுத்த ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு இப்போ நம்ம ஹீரோயின் அந்த அரண்மனையில இருக்க ஒருத்தவங்களாகவே அந்த அரண்மனைக்கு வந்திருக்காங்க. எதுக்கப்புறம் தான் மிஸ்ஸுகோவோட ஆக்ஷனையே பார்க்க போற அப்படின்னு அந்த அரண்மனைக்கு முன்னாடி இருந்து கத்துறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க.